வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம இஸ்ரேல் வார் சம்பந்தமான ஒரு அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இந்த வார் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகப்போகுது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான உயிர்கள் இந்த போர் நிமித்தம் பலியாகி இருக்காங்க. நெறைய குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் பலியாகி இருக்காங்க. நெறைய மக்கள் உடைமைகளை இழந்து நிர்கதியா தெருவுல நின்னுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார் இன்னும் கன்டின்யூ ஆகிட்டு இருக்கு. இந்த வார் எப்போ முடியும் அப்படிங்கிறது யாராலயும் சொல்ல முடியாத ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. முதல்ல இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற இடத்த அ நோக்கி நகர்ந்த இந்த போரானது, இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, ஸோ அடுத்தது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அல்லது இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற இடத்தை நோக்கி இந்த வார் நகர்ந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வார் இதுவரை ஏற்படுத்திய கொடூரங்களையே இதுவரை நம்மளால சகிக்க முடியாத ஒரு இடத்துல நிக்கிறோம். ஆனா இது மேலும் இன்னும் தீவிரமாகும் அப்படிங்கிற இடத்துல நிற்கும்போது, ரொம்பவே மனத பதைபதைக்க வைக்கும். ஸோ இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போதே, அதாவது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதல் இருக்கு இல்லையா? அந்த தாக்குதலின் போதே, இந்த வார் ஸ்டார்ட் பண்ணும்போதே, இது சம்மந்தமான ஒரு பெரிய வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு இஸ்ரேல பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அது ரிலிஜியன் வைஸா கூட சொல்லலாம். ஸோ ரிலிஜியன் வைஸா நான் சார்ந்த அ அந்த கோட்பாட்டுல நான் வளரும்போது, இஸ்ரேல் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு நாடாவே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இஸ்ரேல்ல சின்ன வயசுல இருந்து ரொம்ப முழுக்க முழுக்க ரொம்ப டீப்பா அதோட வரலாறுகள், அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பைபிள் ரிலேட்டடாவும் சரி, மேக்ஸிமம் நீங்க இஸ்ரேல் ஸ்டோரி வேணும்னா நீங்க பைபிள் கிட்ட தான் போய் ஆகணும். அதே மாதிரி மற்ற இஸ்ரேலுக்கு அடுத்து, அதாவது பைபிள் ஸ்டோரீஸ், பைபிள் காலத்தை கடந்து அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் ரொம்ப டீப்பா நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வார் இப்படிதான் போகும் அப்படின்றதுனால, அ அ நான் முன்கூட்டியே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். ஆனா அந்த டயத்துல என்கிட்ட அத போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன் இல்ல. அத எடிட் பண்ண கூட எனக்கு டைம் இல்லாதனால அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணாம அப்படியே வச்சுட்டேன். பட் இப்போ நான் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேனோ அந்த வீடியோல, அதே இடத்த நோக்கி தான் இந்த வார் நகர்ந்துட்டு இருக்கு. இப்படி கொடூரமா நடந்துட்டு இருக்கிற இந்த வார நம்ம எல்லாரும், அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் கை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. ஐயய்யோ! பிஞ்சு குழந்தைங்க சாகுறாங்க. ஐயய்யோ! மக்கள் நெருக்கடியா இருக்காங்க. உணவில்லாம தவிக்கிறாங்க. அப்படின்னு நம்மளால பரிதாபப்பட தான் முடியுதே தவிர்த்து, ஒரு மதத்த அடிப்படையா வச்சு இந்த 2024ல இவ்ளோ டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய இந்த காலத்திலயும் இப்படிப்பட்ட வார் நடந்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே இந்த மனித சமுதாயம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இவ்ளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. மக்கள் அ பழைய அதாவது பழமைவாத கருத்துக்கள்ல இருந்து இப்ப நவீனத்துவத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அல்லது நியூ டெக்னாலஜிஸ நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. டெக் ஓரியன்டடான வேர்ல்டா மாறிட்டு இருக்கு. நம்ம இந்த உலகத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அ நெறைய டிசீஸ் அதாவது பெருந்தொற்றுகள் வந்துட்டு இருக்கு. நெறைய டிசீஸ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள சந்திச்சுட்டு இருக்கோம். இயற்கை பேரிடர்கள் நெறைய சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களோட ஒவ்வொரு நாளும் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுக்கான புதிய புதிய கண்டுபிடிப்புகள நோக்கி நம்ம போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு 2000 வருடத்துக்கு பின்னாடி நம்மள இழுத்துட்டு போயி, ஒரு மதத்த பேஸ் பண்ணி ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம ஒரு விவாத பொருளா மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து, அத நிறுத்தக்கூடிய எந்த நடவடிக்கையும் நம்ம யாராலயும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இத யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாதா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கலாம். ஸோ கண்டிப்பா இத யாராலயும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா, இதுக்கு பின்னாடி சர்வதேச அரசியல் இருக்கு. பெரிய அளவிலான பொருளாதாரங்கள் இதுக்குள்ள பின்னப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான செயல் திட்டங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னும்போது, இத எந்த ஒரு நாடும் தனிப்பட்ட ரீதியிலயோ, கூட்டாவோ இணைந்து தடுக்க முடியாது. சிலர் நினைக்கலாம், ஒருவேளை இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரா போரிட்டா இத தடுத்துடலாமா அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இஸ்ரேல தாக்குறது அப்படிங்கிற இந்த பிளான் புதுசும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நெறைய முறை இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு எப்போது உருவானதோ, அப்போதிருந்தே அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்திருக்கிறாங்க. அதுல அவங்க தோல்வியும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஒருவேளை தோல்விய சந்திச்சதுனால இப்ப அவங்க இஸ்ரேல திருப்பி தாக்க மாட்றாங்களா அப்படின்னா, அப்படியும் கிடையாது. ஸோ அந்த போர் அதனால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அதனால இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட வெற்றிகள், அது உலக அரசியல்ல வேறு விதமா, அதாவது அதுக்கு மதச்சாயம் பூசி கருத்துக்கள் பரப்பப்பட்டது. ஸோ இஸ்ரேல் பொதுவா கிறிஸ்டியன்ஸ் உடைய ஒரு அன்புக்குரிய ஒரு நாடு. ஸோ கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துட்டீங்கனாலே, யூத மதத்தின், அதாவது கிறிஸ்டியன்ஸ் உடைய பிலீஃப் படி, ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்டியானிட்டியினுடைய ஒட்டுமொத்த ஸ்டோரியும் அதாவது யூதர்கள பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, அவங்களுடைய ஒரு செல்ல பிள்ளையா தான் இஸ்ரேல் அப்படிங்கிற கண்ட்ரி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால பார்க்கப்படுது. அப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரா கூட்டமைப்பு ஏற்படுத்தணும் அல்லது அவங்கள தாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, கண்டிப்பா உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ நாடுகளும் இதுக்கு
இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒன்று சேர்றதுக்கான அபாயம் இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய உலகப் போருக்கு வித்திடலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் நெறைய இஸ்லாமிய நாடுகள் இத வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள், மத நம்பிக்கையாளர்கள் இவங்கலாம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் வந்து இஸ்ரேல் தான் இதுல வெற்றி பெறும். அல்லது வந்து இஸ்ரேல் இதுல ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். இஸ்ரேல் வந்து இதுல தோற்று போயிருவாங்க. இந்த வார்ல வந்து ஹமாஸோட கை தான் ஓங்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து ஒண்ணுமே இல்ல. அவங்க சைடு பெரிய இழப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது மாரி நெறைய விமர்சனங்கள் இது சம்பந்தமான வீடியோக்கள நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டே இருக்கோம். இவங்கலாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, ஒருவேளை உண்மையிலேயே அங்கே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு தோல்வி முகம் தான் இருக்கா? இவங்க சொல்ற மாரி இஸ்ரேல் வந்து தோல்வியை நோக்கி தான் போய்க்கிட்டு இருக்கா? இந்த போர் வந்து முடிய போகுதா? அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் தங்களுடைய விருப்பங்கள் என்னவோ, அத தான் வந்து YouTubeல வந்து நடக்கிற செய்திகளா வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, நடக்கிற நிதர்சனத்த யாருமே ஏற்றுக்க வந்து ரெடியா இல்ல. இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அழிப்பு வந்து இன அழிப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. காசா பகுதியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாலஸ்தீனியர்களையும் வந்து அந்த இஸ்ரேல் வந்து இந்த போரின் மூலமா வெளியேத்திட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் அழிச்சு அவங்க நிர்கதியாக்கி தெருவுல வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய அவலம் வந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடியவங்க வந்து தங்களுடைய நம்பிக்கை என்ன? சிலர் வந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில இதுல வந்து இஸ்ரேல் வந்து தோற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் வந்து மத நம்பிக்கையில அடிப்படையில இஸ்ரேல் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து தங்களுடைய இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு அடியா இருக்கும். அமெரிக்காவுக்கு ஒரு அடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்கலாம் சொல்ற மாரி தான் நடக்குமா? அல்லது நடந்துச்சா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, நான் 1 இயருக்கு முன்னாடி என்ன வீடியோ மேக் பண்ணனோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இனிமே அதுதான் நடக்க போகுது. ஸோ இஸ்ரேல் அவங்க வந்து இது சம்மந்தமான ஒரு பிரீஃபான ஒரு வீடியோ வந்து தேவைப்படுது. பிரீஃபான கருத்துக்கள் வந்து தேவைப்படுது. எத்தனை YouTubeல வந்து எத்தன பேர் பேசினாலும், இத பத்தின ஒரு ஃபுல் ஸ்டோரி வேணும். இந்த வார் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க போய் முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா வந்து நம்ம 4000 வருடத்துக்கு பின்னோக்கி போணும். நம்ம பைபிள் ஸ்டோரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். குரான்ல உள்ள எல்லா கருத்துக்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இத பத்தி இன்டெப்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் சொல்லணும்னா, அது ஒரு பெரிய தொடரா தான் நான் கொண்டு வரணும். ஸோ அது ஒரு பிளான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த விஷயங்கள் அதாவது இஸ்ரேல் ரிலேட்டடான இந்த 4000 ஆண்டு ஸ்டோரிய ஒரு எபிசோட்ஸா பிரிச்சு வீக்லி ஒன்ஸ் வெளியிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. அதுக்கு இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில அது விரைவில வந்து அத உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இது மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு பைபிள ஒரு தடவ ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். முஸ்லிம்ஸ்க்கும் அவங்களுக்கு குரான ஒரு தடவ ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் தெரியாதவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோவ நான் மேக் பண்றேன். ஸோ இத பத்தி இன்டெப்த்தா நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். பட் இது இந்த வார் அப்டேட்டா மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால, ஸோ இந்த வார் அப்டேட்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் வார் கிட்டத்தட்ட முடிய போகுது. இஸ்ரேல் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹமாஸ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய அந்த அதிபர் மரணமா இருக்கட்டும், அல்லது ஈரான்ல இப்போது ஹமாஸ் இயக்க தலைவர் கொல்லப்பட்டதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் இஸ்ரேல் இருக்கு அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவும் முடியாது. இஸ்ரேல் தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது அங்க ஓப்பன் கிரெடிட்ஸும் என்னைக்குமே எடுத்துக்கிட்டது கிடையாது. இங்க இஸ்ரேலுடைய வரலாற எடுத்துட்டீங்கன்னா, தன்னுடைய எதிரிய அழிச்சிருவாங்க. அந்த எதிரிய நாங்க தான் அழிச்சோங்கிற கிரெடிட்ஸ் கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா இருக்கு. இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்தியால ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்குது. பதிலுக்கு இந்தியா, பாகிஸ்தான்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிய தாக்குறோம், அழிக்கிறோம்னா, நம்ம அந்த கிரெடிட்ஸ எடுத்துக்கிடுவோம். நாங்க தான் அழிச்சிருக்கோம். பார்த்து எச்சரிக்கையா இருங்கன்ற வார்னிங் குடுப்போம். ஆனா, இஸ்ரேல் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்ல தங்களுடைய எதிரிகள அழிச்ச எந்த ஒரு விஷயங்கள்லயுமே, அதுக்கான கிரெடிட்ஸ கூட அவங்க எடுத்ததில்ல. ஸோ அதுதான் இன்னும் அதிகமா அவங்க வந்து சீக்ரெட்டா வேலை செய்ய அவங்கள வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரெடிட்ஸ் எடுத்துக்கும்போது, அதுக்கான விஷயங்கள்ல வந்து அடுத்து பழி தீர்க்கிறதுக்கான வேலைகள பார்ப்பாங்க. எப்படி உள்ள நுழைஞ்சாங்கன்றத பத்தின அனலைசிஸ்லாம் ரொம்ப டீப்பா போக்கிட்டு இருப்பாங்க. கிரெடிட்ஸே எடுத்துக்கல, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாரியே இருக்கும்போது, அவங்க மேல இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து பாதி அளவு குறையும்போது, அந்த விசாரணையும் அதே அளவு வந்து குறைஞ்சிரும். அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருடங்கள் எடுத்துக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த கிரெடிட்ஸ கூட அவங்க எடுத்தது கிடையாது. ஸோ இந்த ஈரான்ல நடைபெற்ற இந்த தாக்குதல்லயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இப்ப இஸ்ரேல் ஹமாஸ்ங்கிற வார் முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் சில வாரங்கள்லயே அவங்க காசா பகுதியை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ மேற்கு கரை பகுதிகள்லயும் இது மாரியான அடக்குமுறைகள் நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ காசா பகுதியிலிருந்து வரக்கூடிய நியூஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெஸ்ட் பேங்க்ல நடைபெறக்கூடிய அந்த அடக்குமுறைகள், அத்துமீறல்கள் வந்து அதிகமா அந்த செய்தி வெளிய வர்றதில்ல. அதுவும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதிகள்லயும் அடக்குமுறைகள் தொடரத்தான் போகுது. அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற இந்த வார் கூடிய சீக்கிரம் இஸ்ரேல் வெர்சஸ் ஹெஸ்புல்லா அப்படின்னு மாறப்போகுது.
ஸோ இங்க நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, ஹெஸ்புல்லா வந்து லெபனானோட அஃபிஷியல் ஆர்மி மாதிரி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹெஸ்புல்லா லெபனானோட அஃபிஷியல் ஆர்மி கிடையாது. லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு போராளி குழு. அதாவது தீவிரவாத குழுன்னு சொல்லுவாங்க மத்தவங்க. நான் இந்த இடத்துல போராளி குழு அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். ஸோ அ லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு போராளி குழு தானே தவிர்த்து, லெபனானுடைய அஃபிஷியல் ஆர்மி கிடையாது. ஸோ இந்த ஹிஸ்புல்லாக்கும் லெபனானுடைய அஃபிஷியல் ஆர்மிக்கும் டை அப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குமே ஹிஸ்புல்லா அவங்களுடைய மண்ணுல இருந்து இயங்குறதுல வந்து அ விருப்பம் இல்ல அப்டின்னே சொல்லலாம். ஸோ இருந்தாலும் வேற வழி இல்லாம, அதாவது லெபனான்ங்கிறது ஃபுல்லா முஸ்லீம் கண்ட்ரி அப்டின்னு சொல்ல முடியாது. அங்க வந்து கிறிஸ்தவர்களும் அதிக அளவுல வசிக்கிறதுனால, ஸோ அந்த கவர்ன்மெண்ட் எ எ கிறிஸ்தவர்களையும் சமநிலைக்கு, அதாவது கிறிஸ்தவர்களையும் டேலி பண்ணணும். அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கும் அவங்களையும் டேலி பண்ணணும் அப்டிங்கிற பட்சத்துல, ஹிஸ்புல்லா மாதிரியான போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிரா செயல்பட்டுட்டு அவங்க மண்ணுல இருக்கிறத வந்து அவங்க கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ஸோ அடுத்து இந்த வார் இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லா அப்டின்னு மாறும்போது, கண்டிப்பா லெபனான் சைடு இருந்தும் ஹிஸ்புல்லாக்கு பாதிப்பு இருக்கு. அது ஹிஸ்புல்லா இயக்கத்துல உள்ளவங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால தான், இந்த ஹமாஸ் வார் இவ்வளவு நாள் நடந்தும், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போதும், ஹிஸ்புல்லா வெறும் மிரட்டல்கள் மட்டும் தான் இதுவரை விடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து, அவங்க டைரக்ட்டா வார்ல இதுவரைக்கும் இயங்கல. இந்த வார ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஈரான் மிரட்டுறாங்க, ஹிஸ்புல்லா மிரட்டுறாங்க. ஆனா செயல்பாடு எதுவுமே இருக்க மாட்டுதே அப்படின்றத நெறைய பேர் நீங்க இப்ப நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டியும் அதுதான். ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மேல ஒரு ஓப்பன் வார் என்னைக்கு அவங்க தொடுக்குறாங்களோ, அப்ப இஸ்ரேல் முழு பலத்தையும் ஹிஸ்புல்லா பக்கம் திருப்பும்போது, லெபனான் சைடு இருந்தும் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் வந்து தொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லால உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். அத தாண்டி லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மொசாத் இருக்கு இல்லையா? அது ரொம்ப வலுவா வந்து லெபனான்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லயுமே இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத்துடைய ஏஜென்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டுட்டு அவங்களுமே அந்த ஹிஸ்புல்லாக்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிச்சுட்டு இருக்கிறதுனால, ஸோ ஹிஸ்புல்லா ஓப்பனா வார்ல ஈடுபட முடியாது. ஒருவேளை அவங்க ஈடுபட்டால் கூட, அது அவங்களுக்கு தோல்விய தான் தரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத வந்து பலர் சில மத ரீதியான நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து இத ஏத்துக்க மறுப்பாங்க. அது எப்படி ஹிஸ்புல்லா கிட்ட இவ்வளோ ஆயுதம் இருக்கு, இவ்வளவு அணு ஆயுதங்கள் கூட இருந்தாலும் ஹிஸ்புல்லாவால இந்த வார்ல வந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா, லெபனானுடைய மண்ணில இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு வெற்றிங்கிறது எளிதானது கிடையாது. ஸோ லெபனான் கவர்ன்மெண்ட் முதல்ல அவங்கள அஃபிஷியலா சப்போர்ட் பண்ண கிடையாது. அவங்க அன்அஃபிஷியலா சப்போர்ட் பண்ணாலும், அங்க இருக்கக்கூடிய மக்களாலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல வந்து வெற்றி பெறுறதுங்கிறது அல்லது அட்டாக் பண்றதே வந்து பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இஸ்ரேலுக்கு தலைவலியா இருந்த ஹமாஸ இப்ப முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க ஹிஸ்புல்லாவ நோக்கி நகருவாங்க. அதுக்கடுத்து இஸ்ரேலுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது ஈரான் மட்டும் தான். ஸோ அடுத்து ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல் முடிஞ்ச பின்னாடி, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நகரும். இந்த இடத்துல நெறைய பேர் கேட்பீங்க. ஈரான் வந்து தரை வழியா முதல் முறையா இஸ்ரேல வந்து தாக்கியிருக்காங்க. ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேல் நாட்டுல விழுந்திருக்கு. ஸோ இதுவே ஈரானுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வந்து நெறைய பேர் அந்த சமயத்துல வந்து பேசினாங்க. ஸோ இது ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இஸ்ரேல், ஈரான் தரை வழியா அவங்க மிகப்பெரிய தாக்குதல நடத்த முடியலைனாலும், அவங்க வான் வழியான தாக்குதல் தான் அதிகமா நடத்த முடியும் அப்படின்னு பார்த்தாலும், இஸ்ரேலை விட ஈரானுடைய ராணுவ பலம் அதிகமா இருந்தாலும், இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் கண்டிப்பா களம் இறங்கும். ஒருவேளை ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த வார்ல அமெரிக்காவோட பங்கு இருக்கும், இங்கிலாந்துடைய பங்கு இருக்கும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உடைய பங்கும் இருக்கும். ஸோ அப்படி அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னால தான் கூடுமான வரையிலும் ஈரான் வந்து பேச்சுவார்த்தை மூலமாகவே அவங்க மட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருக்கலாம், ஈரானுடைய ஒரு அதிபர் இறந்திருக்காரு. ஈரான்ல வைத்தே ஹமாஸினுடைய ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஆனா ஈரான் பெரிய அளவிலான ரிட்டாலியேஷன் எதுவும் பண்ண முடியாது அவங்களாலயும். ஏன்னா அந்த நாடும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள்ல வந்து இருக்காங்க. ஸோ ஈரான்ல உள்ள பொருளாதார சிக்கல பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. ஈரான் வந்து இஸ்ரேல தாக்குறாங்க, இஸ்ரேலுக்கு எதிரா பேசுறாங்கன்றது மட்டும் தான் நெறைய பேருக்கு தெரியுமே தவிர்த்து, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் இருக்கு இல்லையா? பலமுறை வந்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளால பொருளாதார தடை அவங்க மேல விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க மேல வந்து கடுமையான பொருளாதார தடைகள் இருந்து, அவங்க கடுமையான பொருளாதார நெருக்கடியில தான் அவங்க வந்து இந்த அணு ஆயுத தயாரிப்பில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ராணுவத்தையும் பலப்படுத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான அந்த அரசியலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ இஸ்ரேலுக்கு எதிரா அவங்களால வார் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க தயாராயிட்டாங்களா? அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஸோ இன்கேஸ் தயாரானா கூட, அவங்க அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சு அத இஸ்ரேல் மேல யூஸ் பண்ணா கூட, கண்டிப்பா அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இதுல களமிறங்கும். உடனே நெறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லலாம். ஈரானுக்கு பேக்கப்பா ரஷ்யா இருக்காங்க, சைனா வரணும் அப்படின்னு. ஸோ ரஷ்யா ஈரானுக்கு பேக்கப்பாகவோ அல்லது வந்து அங்க உள்ள அரபுலக நாடுகளுக்கு பேக்கப்பாகவோ போவாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சொல்ற விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நடைபெற்ற போர்கள்லயுமே ரஷ்ய ராணுவம் அரபுலகத்துக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிரா சண்டை போட்டிருக்காங்க.
அதுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்குது. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரஷ்யாவும் வெளிப்படையாகவே அரபுலக நாடுகளுக்கு ஆதரவாக வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ரஷ்யா என்ட்ரானா இதோட வாரோட தன்மையே மாறிடும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ ரஷ்யா உலகத்தோட இன்னொரு சூப்பர் பவராகவே இருந்தாலும் ரஷ்யாவுக்குள்ள இருக்கிற மக்களும் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்கள் தான். அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வேணும்னா கல்ஃப் கண்ட்ரீஸுக்கோ, மிடில் ஈஸ்ட்டுக்கோ அல்லது அரபுலக நாடுகளுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ சப்போர்ட் பண்ணலாமே தவிர்த்து ரஷ்யாவிலேயும் பெரும்பான்மையான மக்கள் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்கள் தான். அதனால ரஷ்யா இஸ்ரேலா, மிடில் ஈஸ்டா அப்படின்னு ஈரானா அப்படின்னு வரும்போது ரஷ்யா வந்து ஈரானுக்கு பேக்கப்பா ஒருவேளை மிலிட்டரி சப்போர்ட் பண்ணலாமே தவிர்த்து இந்த போரில் நேரில் இறங்க மாட்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வார் இப்படி தான் போய் முடிய போகுது. இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் முடிஞ்சுட்டு அடுத்து இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீப நாட்களாக மாற்றி மாற்றி அவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு முழு நேர போரா வந்து கூடிய விரைவில் மாறும். ஸோ ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மட்டுமே நின்று அதை வந்து அவங்க செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதற்கு இடையிலேயே கூட ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் போர் ஏற்படலாம், அல்லது அந்த வார் முடிஞ்ச பின்னாடி கூட ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் போர் ஏற்படலாம். இஸ்ரேலுடைய ஒரே நோக்கம் அவங்க அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண, அவங்களுடைய நாடு வந்து அந்த இடத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய, இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பக்கூடிய நாடுகளை அந்த இடத்துல இருந்து, அப்படிப்பட்ட அரசியலை அந்த நாடுகள்ல இருந்து அகற்றணும். அதுதான் அவங்களுடைய எண்ணம். இதுதான் இந்த இஸ்ரேல் வார் அப்டேட்டா வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச விஷயம். ஸோ இந்த வார் இப்படி தான் போகும். இதில் ஏன் இஸ்ரேல் இந்த அளவு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு பேக்கப்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட், அவங்களுக்கு வந்து பொருளாதார பின்புலம் இருக்குது. இப்போ எப்படி இந்தியாவை பிராமணிய கருத்துக்கள் அல்லது ஒரு இந்துத்துவ கருத்துக்கள் தான் வழிநடத்துது அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் அமெரிக்கா மாதிரியான வல்லரசுகளை அதோட யூத கருத்துக்கள், அதாவது கிறிஸ்தவ அடிப்படைவாத மத நம்பிக்கைகளான கருத்துக்கள் தான் வழிநடத்திட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே யூதர்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, அவங்களுக்கான பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால, அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஸோ டெக்னாலஜி ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் ப்ளஸ் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்களால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாதிச்சு காட்ட முடியும். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற நம்ம தமிழ் இனம் படுகொலையை நம்ம சொல்லலாம். ஸோ நம்மக்கிட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இல்லை, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லாதனால தான் நம்ம அந்த வாரில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தோம். மிகப்பெரிய அளவிலான ஒரு படுகொலையும் இருந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா ஆர்மிக்கு அந்த நேரத்தில் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் உலக நாடுகள் வாயிலாக அத்தனை நாடுகளிடமிருந்து கிடைச்சது. குறிப்பாக இஸ்ரேலிடமிருந்து கிடைச்சது, ஈரான் கிட்ட இருந்து கிடைச்சது. அந்த இடத்துல 2 நாடுகளும் ஒரே கருத்துடைய நாடுகளாக அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஆர்மி ஃபினான்ஷியலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, டெக்னாலஜி ஓரியன்டான ஆயுத உதவிகளும் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை அல்லது வந்து எல்டிடியை அவங்களால சுலபமாக வந்து வெல்ல முடிஞ்சது. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் இஸ்ரேலில் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ என்னதான் இஸ்லாமிய நாடுகளிடமும் டெக்னாலஜி இருந்தாலும், இராணுவ பலம் இருந்தாலும், இன்னைக்கு உலக அளவில் டெக்னாலஜி ஓரியன்டாக யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ, அவங்க யார் பின்னாடி இருக்காங்களோ, அவங்க தான் இதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுக்கு இந்த முடிவு இப்படி தான் இருக்கும். அப்போ பாலஸ்தீனர்களுக்கு நீதியே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு பாலஸ்தீனர்களுக்கான நீதி அப்படிங்கிறது இந்த மாதிரியான மேற்குலக நாடுகள் அல்லது வந்து வல்லரசு நாடுகள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுக்கான நீதியாக கிடைக்குமே தவிர்த்து ஒரு பொதுவான நீதி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான காலம் ரொம்ப தாமதமாகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. இப்போ எப்படி உலகத்துடைய முதன்மை மதமாக இன்னைக்கு கிறிஸ்தவமும் 2வது பெரிய மதமாக இஸ்லாமும் இருக்கோ, அதே மாதிரி ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ கிபி 1600களில் ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்களுடைய நாடு பிடிக்கும் படலத்தை ஆரம்பித்த பின்னாடி தான் அவங்க போய் உலக நாடுகள் முழுவதும் கப்பல் வழியாக அல்லது கடல் வழி பயணம் மூலமாக நிறைய நாடுகளை அவங்க போய் கேப்சர் பண்ணாங்க, சிறைப்பிடிச்சாங்க, அல்லது வந்து நிறைய நாடுகளை வந்து அவங்க வந்து போரிட்டு அவங்கள ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி தான் கிறிஸ்தவங்கிற ஒரு மதம் இவ்வளவு பெரிய அளவிலான இன்னைக்கு உலகத்தில் முதன்மை மதமாக, அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட அதிக மக்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்தவம் இன்னைக்கு பரவுனதுக்கு ரீசன் கிபி 1600களில் ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட அந்த நாடு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்டில் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய மதமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி புத்த மதம் ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயமா வந்து இருந்தது. ஸோ அதாவது ரீஜனலாக சொல்கிறேன், அந்தந்த ரீஜனலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மதங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மதங்களாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த எந்த மதம் அதிக மக்களால் ஃபாலோ பண்ணப்படுதோ அதுதான் ஒரு டாமினேட்டிங் மதமாகவும், அதுதான் வந்து அந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கும் இருந்தது. ஸோ இன் ஃபியூச்சரில் இப்போ 500 வருடத்திற்கு முன்பு எப்படி கிறிஸ்தவ மதம் உலகத்தில் வந்து மிகப்பெரிய மதம் இல்லையோ, அது மாதிரி இன் ஃபியூச்சரில்
கிறிஸ்தவ மதத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு மதம் ஆளுகை செய்யும்போதோ, அல்லது அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வந்து அந்த மதங்கள ஃபாலோ பண்ணும்போதோ, அல்லது மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய கருத்துக்கள் வலுப்பெறும்போதோ, ஸோ அப்படி ஒரு வேளை ஃபியூச்சர்ல புதிய சிந்தனையும், புதிய மதமும் இன்னும் ஒரு 500 வருடங்கள்ல டாமினேட் பண்ணுது. அந்த புதிய மதமானது அல்லது அந்த புதிய சிந்தனையானது ஒரு சமத்துவத்துக்குரியதா இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கலாம். ஒருவேளை இன்னொரு 500 வருஷம் கழிச்சு இஸ்லாம் வந்து உலகத்தோட முதன்மை மதமா, டாமினேட்டிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு மதமா மாறுச்சுன்னா, ஒருவேளை அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கலாம். ஸோ அதுவரைக்கும் அந்த மக்கள் வந்து அங்கே எப்படிப்பட்ட இன்னல்கள அனுபவிக்க போறாங்க, வேதனைய அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஆபத்து அந்த மக்களுக்கு வந்து இப்போது இருக்கு. ஸோ இது ரிலேட்டடான ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்கள நம்ம அந்த கன்டினியூஸ் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இஸ்ரேல் ஹிஸ்டரி சம்மந்தமான அந்த கன்டினியூஸான எபிசோட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அத வந்து ஒரே நாள்லயோ, ஒரே வாரத்திலேயோ என்னால போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அத வந்து வீக்லி ஒரு எபிசோட் அந்த மாரி வந்து போஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி அப்படிங்கிறதுனால, நம்ம அத கொஞ்சம் எபிசோட்ஸா வீக்லி ஒன்ஸ் போடுற மாரி நான் ட்ரை பண்றேன். ஸோ நம்ம அந்த எபிசோட்ஸ்ல வந்து இது சம்மந்தமான டீட்டெயில்டு இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு பாசிபிள் இருக்கு? இத வந்து முடிவுக்கு கொண்டு வர அப்படிங்கிற விஷயங்கள நோக்கி நம்ம அதுல வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைய நான் என்னுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில தான் நான் அணுகுவேன். நான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நான் இத பார்ப்பேன். அப்படிதான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன நோக்கி உங்களுடைய சிந்தனை இருக்காது. உங்களுடைய அரசியல் புரிதலும் ஏற்படாது. ஸோ நீங்க நீதியின் பக்கம் அல்லது நியாயத்தின் பக்கம் நின்னா மட்டும் தான் இதுக்கான சொல்யூஷன வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட மத நம்பிக்கையிலான அடிப்படைவாத கருத்துக்கள் என்னைக்கு போய் அவங்க நியாயத்தின் பக்கம் நிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்களோ, அப்போ இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவ லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. இப்போ இந்த வார அப்டேட்ட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்கள பார்க்குறேன். நன்றி.